ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நினச்ச தரையோடு இருந்தாலும் சரி, அக்கம் பக்கம் உள்ளவங்க பாடாப்படுத்துகிறாங்க. ஐயோ தலை நடிச்சிருக்கேன், ஐயோ தலை நடிச்சிருக்கேன்னு வந்து பாடாப்படுத்துகிறாங்க. சரி நினச்சிட்டு போகுது, இதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னா, அதை வந்து பார்க்கல. ஐயோ மருதாணி போட்டுக்கோங்க, டை போட்டுக்கோங்க, அதை போட்டுக்க, இதை போட்டுக்கங்க, அதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னா, நான் எப்போவுமே மருதாணி வந்து போட்டுப்பேன். சரி அப்படின்ட்டு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா, இயற்கையாகவே கருப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கீரை எவ்வளவோ வந்து இருக்குது, அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலான்னு. ஆனால் இதுவரையும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. சரி மீஷோவில் 2 மாதத்துக்கு முன்னாலே வந்து வாங்கி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட அது வந்து டிசம்பர் மாதமே வச்சுருந்தேன். சரி போட்டு பார்க்கணும், போட்டு பார்க்காம திடீர்னு போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுருக்கேன். கருப்பாகுதா இல்லையா தெரியல, எல்லோரும் போட்டிருந்தாங்க 1 ஸ்பூன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் சரி நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா இயற்கையானது வேறு, இது வேறு சொல்லிட்டு பாருங்கள். அந்த பாக்கெட்டை நான் பிரிக்கவே இல்லை. இங்கே வந்து மெர்தானி எப்போவுமே ஒரு பெரிய பேக்கில் வாங்கி வச்சுருப்பேன். இந்த தடவை இல்லவே இல்லை, காலியாகிடுச்சு. 2 தான் இருந்தது. சும்மா ரூ. 20க்கு வாங்கி வச்சுருந்தேன். வந்து இது கிடையாது, இது என்ன பொடி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதில் வந்து கருப்பாக இண்டிகோ பொடி அப்படின்னு சொன்னாங்க. இதை போட்டால் கண்டிப்பாக மருதாணி கூட கலந்தா வரும்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து கருப்பாகவே ஆகலை. சரி கருப்பாக ஆகும் அப்படி சொல்லிட்டு நானும் வந்து ராத்திரியே வந்து எடுத்து வச்சேன். எப்பவும் போல் போடுற மாதிரி மருதாணியை போட்டு, அது கூட வந்து பார்த்தோன்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போடணும் அப்படி தான் போட்டாங்க. அதையும் நான் போட்டேன். போட்டுட்டு ஓரளவு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து உங்களுக்கு போடுவோம். இது வந்து மீஷோவில் தான் நான் வாங்கினேன். 2மே வந்து ரூ. 275 ஏதோ வாங்கினேன். சரி கொஞ்சம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்பூன் கொஞ்சம் போட்டு பார்த்தேன். ராத்திரியே ஊறவும் வச்சாச்சு. மருதாணி கூடயே வந்து சேர்த்து போட்டேன். கருப்பாகும் அப்படின்னாங்க. சரி கொஞ்சம் இதாகுதா, நேச்சுரல் ஹேர் டை வந்து இது வந்து அப்படி சொல்லிட்டு வந்து போட்டு பார்த்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் 1 ஸ்பூன் தான் வந்து போட்டிருந்தாங்க. மருதாணியே கொஞ்சமாக இருக்குங்க பாருங்க, அந்த அளவுக்கு நானும் வந்து போட்டிருக்கேன். சரி கருப்பாகுதா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தண்ணியை ஊற்றிட்டேன். கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றினா ஃபுல்லாகவே வலியும். கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றினா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம இது பண்ண அந்த மாதிரியே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிண்டி நல்லா வந்து கலந்து வந்து வச்சுட்டு காலங்காத்தாலே வந்து திறந்து வந்து பார்த்து கலராக தான் இருந்துச்சு. இந்த கலர் கூட உண்மையான மருதாணியாக நமக்கு தெரியாது. இதை பார்த்தாலே உண்மையான மருதாணி மாதிரியே தெரியல. ஒவ்வொரு மருதாணியும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. ரொம்ப ஆச்சரியம். ஏதோ மருதாணின்னு சொல்லிட்டு, ஆனால் இதை பார்த்தா நெல்லிக்காய் பொடி மாதிரி தான் இருக்குது. மருதாணி மாதிரியே இல்லை பாருங்கள். மருதாணி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், உண்மையிலே வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இது கூட ஏதாவது கலவையாக கூட மருதாணின்னு நினச்சி நம்ம வாங்குகிறோம். ஆனால் இது மருதாணியான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு என்னமோ இது ஒரிஜினல் மருதாணி மாதிரியே தெரியலை. எதது உண்மை எதது பொய்ன்னே வந்து தெரிய மாட்டேங்குது நமக்கு. அப்படி தான் வந்து இயற்கை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கலப்படமாக தான் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. சரி நம்ம உண்மையாக நினச்சி ஏதோ சரி போட்டுட்டேன். அப்புறம் காலங்காத்தால எழுந்து போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தான் போடுவேன். ஏன்னா அதுக்கு மேலே போட்டால் சளி பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிண்டிட்டு வந்து போட்டேன். தலையில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு 2 மணி நேரம், அதுக்கு முன்னாடியே வந்து நாளே நல்லா தலையை ஷாம்பு போட்டு அலசணும். அது இல்லைன்னா இந்த அழுக்கில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுமாரி அலசி வச்சுக்கிட்டேன். தலையை நல்லா அலசி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலே இங்கேயே கடைகளிலே பையில் வச்சுருக்கேன். அப்படின்னா இது கம்மியாக இருப்பாங்க, நிறைய போடலாம். அடுத்த தடவை தான் அது வாங்கணும். போட்டுட்டு சரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தலையில் போட்டு பார்த்தேன். சாதாரண ஒரு மருதாணி வர மாதிரி சோப்பாக தான் வந்திருக்கு. கருப்பு வந்து வரல, என்னன்னு தெரியல. அதுக்காக தான் அந்த இயற்கை பொடி வாங்கினேன். இல்லாட்டா பொடி மட்டும் நிறைய போடணுமான்னு தெரியல. ஒரு வேளை அதை மட்டும் வேணால் நாளைக்கு போட்டு பார்க்குறேன். ஏன்னா முதல்ல வாங்கி போடுறேன். இப்போ நான் போட்டேன், என் தலையை பார்த்து செக்க செவேன் தான் இருந்துச்சு. ஒரு வேளை அதை தனியாக போடணும்னு சொல்கிறாங்க, என்ன அதை பற்றி தெரியலை. ஒரு வேளை சோப்பாக வந்து நான் போட்டுட்டேன். ஒரு வேளை அதை மட்டும் தனியாக வேணால் கலந்து வேணால் நாளைக்கு வந்து போட்டு பார்க்கலாம். கருப்பாகுதா என்ன அப்படி தெரியல. இங்கே பாருங்கள் அதே கலர் தான் வந்துச்சு. சரி ஒரு வேளை வந்து சில பேர் மருதாணி கூட தான் போட்டேன் வரல அப்படிங்கிறாங்க. வேணுன்னா வந்து நாளைக்கு ஒரு 4, 5 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து அதை நல்லா போட்டு வந்து உங்களுக்கு வந்து தனியாக போட்டு பார்த்தா ஒரு வேளை கருப்பு வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுவரையும் நான் இதை யூஸ் பண்ணதே கிடையாது. இதை தான் வந்து தடவை யூஸ் பண்ணேன். ஆனால் கருப்பாக தலை வந்து பாருங்கள் 1 மாதம் ஆச்சு மருதாணி போட்டு. நடுவில் மட்டும் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி தான் நான் போகிறேன். இப்போ எதுவுமே போடுறதில்ல நான். கொஞ்சம் வந்து இருக்குது, மற்றபடி சோப்பாக வந்து இருந்துச்சு. இப்படி தான் வந்து போனேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கே உங்களுக்கு எல்லோரும் கேட்குறாங்க சொல்லிட்டு தான் போடுறேன். நம்ம என்ன டெய்லி வாக்கிங் போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், நான் வெளியில் போய்க்கிட்டே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு தான் போடுறேன். கொஞ்சம் அப்பப்போ போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மருதாணி போட்டாலே வந்து எதுவும் வராது. ஆனால் அது உண்மையான மருந்தியாக இருந்தால் எதுவும் வராது. அதுக்கு தான் நமக்கு வழி கிடையாது. கிராமங்களில் நீங்கள் அங்கங்கே நீங்கள் மரம் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த மருதாணியை போட்டாச்சு. இப்போ தலையை பாருங்கள் ஃபுல்லாகவே எப்படி சோப்பாக தான் வந்திருக்கு. கருப்பான்னு வரும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் சோப்பாக தான் இப்படி தான் வந்து வந்திருக்கு.
சரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். சம்மராக இருந்தால் 15 நாளைக்கு ஒரு தடவை கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டாச்சு தலையில்.